இன்றைய ஐபிஎல் செய்திகள். ரோஹித் சர்மாவின் ருத்ரதாண்டவம். எம்ஐ அண்ட் கேகேஆர் போட்டியில் தகர்க்கப்பட்ட 2 மெகா சாதனைகள். T20 கிரிக்கெட்டில் புதிய சரித்திரம் படைத்த ஹிட்மேன். மிரண்டு போன வான்கடே மைதானம். ஐபிஎல் 2026 கோலி வார்னர் வரிசையில் இணைந்த ரோஹித் சர்மா. முழு விவரம் இதோ. ஐபிஎல் 2026 களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. நேற்றைய ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதிய பரபரப்பான ஆட்டத்தில் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே ஒரு மனிதனை நோக்கித்தான் திரும்பியிருக்கிறது. அவர் வேறு யாருமில்லை, இந்திய கிரிக்கெட்டின் ஹிட்மேன் என்று அழைக்கப்படும் ரோஹித் சர்மா தான். மும்பை வான்கடே மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் ரோஹித் சர்மா தனது பழைய அதிரடி ஆட்டத்திற்கு திரும்பியது மட்டுமல்லாமல் ஐபிஎல் மற்றும் T20 கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு இந்திய வீரரும் செய்யாத 2 பிரமாண்ட சாதனைகளை முறியடித்துள்ளார். அது என்னென்ன சாதனைகள் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மும்பை அணிக்கு வழங்கப்பட்ட 221 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய ரோஹித் சர்மா ஆரம்பம் முதலே அதிரடி காட்டினார். இந்த போட்டிக்கு முன்னதாக T20 கிரிக்கெட்டில் 550 சிக்சர்கள் என்ற மைல்கல்லை எட்ட அவருக்கு வெறும் 3 சிக்சர்கள் மட்டுமே தேவைப்பட்டன. ஆட்டத்தின் 5வது ஓவரிலே அந்த மாயாஜாலத்தை நிகழ்த்தி காட்டினார் ரோஹித். இதன் மூலம் சர்வதேச மற்றும் உள்ளூர் T20 கிரிக்கெட் வரலாற்றில் 550 சிக்சர்களை விளாசிய முதல் இந்திய வீரர் என்ற அரிய சாதனை அவர் தன்வசப்படுத்தினார். இதுவரை உலக அளவில் ஒரு சில வீரர்களை எட்டியுள்ள இந்த உயரத்தை முதல் இந்தியனாக ரோஹித் எட்டியிருப்பது அவரது அதிரடி ஆட்டத்திற்கு சான்றாக அமைந்துள்ளது. சிக்சர் மலையோடு நிறுத்தி கொள்ளாத ஹிட்மேன் வெறும் 23 பந்துகளில் மின்னல் வேக அரை சதத்தை பதிவு செய்து ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார். இந்த அரை சதத்தின் மூலம் ஐபிஎல் தொடரில் மற்றொரு மைல்கல்லை அவர் தொட்டுள்ளார். ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை 50 முறை 50 ரன்களுக்கு மேல் எடுத்த வீரர்களின் பட்டியலில் தற்போது ரோஹித் சர்மா இணைந்துள்ளார். இதுவரை 274 போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் 2 சதங்கள் மற்றும் 48 அரை சதங்களுடன் இந்த சாதனையை எட்டி 4வது வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். குறிப்பாக ஒரு கேப்டனாகவும் ஒரு வீரராகவும் பல ஆண்டுகளாக மும்பை அணிக்காக அவர் அளித்து வரும் பங்களிப்பு மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் அதிக முறை 50 ரன்கள் எடுத்த வீரர் பட்டியலில் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் முதலிடத்தில் விராட் கோலி 72 முறைகளுடன் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக டேவிட் வார்னர் 66 முறையும் ஷிகர் தவான் 53 முறையும் இந்த பட்டியலில் உள்ளனர். இப்போது அவர்களுக்கு பின்னால் 50 முறைகளுடன் ரோஹித் சர்மா வலுவாக தடம் பதித்துள்ளார். இவர்களுக்கு அடுத்தபடியாக KL ராகுல் 45 முறைகளுடன் 5வது இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மா இந்த அதிரடி கம்பேக் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. ஹிட்மேனின் இந்த சாதனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் இன்னும் எத்தனை சாதனைகளை முறியடிப்பார் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை கீழே உள்ள கமெண்ட் ஷேரில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற உடனுக்குடனான விளையாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.